தவளை தோசை. இந்த தவளை தோசை அப்படின்றதுன்னா ஒரு புரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு அடை. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் பச்சரிசி அல்லது புழுங்கலரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்சியில் நரன்னு ரவையாட்டம் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் ஹாட் வாட்டர் கொதிக்க அதில் குத்தி 8 உப்பு போட்டு நல்லா கலரணும். இந்த கலர் வாட்டம் எப்படி வரும்னா, இந்த தயிர் சாதமெல்லாம் கெட்டியாக பிசுக்குமே அந்த அளவில் வரணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் போகிறோம் பெருங்காயம், வரமிளகாய் 2, கறிவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுத்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்குமோ இல்லையோ, வெந்நீர் விட்டு ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வச்சுருக்குமோ இல்லையோ அதில் குத்தணும். குத்தி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அதில் 3 கரண்டி தயிர் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த தோசை மாவு அளவுக்கு நீரக்கமும் இருக்காது, இட்லி மாவு அளவுக்கும் இருக்காது. இட்லி மாவை விட கொஞ்சம், அதாவது இப்போ தயிர் சாதம் கொஞ்சம் தளன்னு பிசிஞ்சு அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் இது. இதை என்ன பண்ணணும், தோசைக்கல்லை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கரண்டி அதில் 2 கரண்டி இதை ஊற்றலாம். ஊற்றினோம்னா அது குண்டாக நல்லா மொறுன்னு ஒரு பக்கம் நல்லா இளஞ்சி சிவப்பாக நல்லா முருகி வரும். அப்புறம் திருப்பி போடணும். அதை 1 ஸ்பூன் எண்ணெயை மறுபடியும் அதை சுற்றி குத்தணும். அந்த பக்கம் நல்லா முருகி வரும். காஞ்சி போகக்கூடாது, காஞ்சி போனால் நல்லா இருக்காது. முருகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதை எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சு உண்டுடலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே உண்டவனக்க மேலெல்லாம் மொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே இந்த அரிசி மாதிரியே பூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையானது கிடையாது. வேணுமுன்னா மிளகாப்பொடி போட்டு தொட்டுக்கலாம் வேண்டியவா. இதுலேயே புளிப்பு, காரம், பருப்புகள், அரிசி எல்லாம் இருக்கிறதுனால, பெருங்காயம், கருவேப்பிலை இப்படி எல்லாமே இருக்கிறதுனால வாசனையோடு மணக்க சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த தவளை தோசையை 1 அல்லது 2 சாப்பிட்டா கூட 6 மணி நேரத்துக்கு நமக்கு பசிக்காது, வயிறு தம்முன்னு இருக்கும். ஆனால் எடை குறைக்கிற வெள்ளம் கூட இதை பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இதை முதல் நாள் பண்ணி வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அந்த மாதிரிக்க இந்த பண்ணி நம்ம சாப்பிட்டு நமக்கு நல்ல ஊட்டச்சத்தும் தரும். ஏன்னா பருப்புகள் எல்லாமே இருக்குது இல்லையா அதில், அதனால் நல்ல ஊட்டச்சத்தும் தரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல லேசான புளிப்போட உப்பு, புளிப்பு, காரம், வாசனை, இந்த மொறுப்பு, கரகரன்னு ஒன்றா கரகரை நடுவில் உண்டு சாப்பிட்டோம்னா மொத்துன்னு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக நிதானமாக சாப்பிட்ணும். இதை பரப்பரன்னு இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அள்ளி போட்டுக்கிறதுக்கு முடியாது. நிதானமாக உட்காந்து சுவைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பிட திருப்தியும் இருக்கும். நல்லா உடம்புக்கும் நல்ல பலம். இது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணெய் குத்த சொல்கிறாங்களே மாமி, எண்ணெய் உடம்புக்காதுமா அப்படின்னு கேட்குறவளா இருந்தால் எண்ணெயை நம்ம குறைவாக கூட குத்திக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்லா மொறுன்னு வரணுன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா நிறைய எண்ணெய் குத்தலாம் ஒரு தோசைக்கும். அவ்வளோ எண்ணெய் வேண்டான்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயை நம்ம பரவி நம்மளை குத்தி 2 பக்கமான சோக்க வரணும். அது வர மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எண்ணெய் ரொம்ப குத்தக்கூடாதுன்றப்ப இந்த தோசையை குத்தி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டோம்னாக்க அந்த ஆவியிலேயே அது நல்லா வெந்து போயிடும். எண்ணெயும் ரொம்ப குத்த வேண்டாம். ஆனால் எண்ணெய் குத்தி பண்ணினோம்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் குறைவாக இருக்கிற அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முறுமுறுன்னு வராது, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் தவளை தோசை. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் எங்களை வேணால இந்த தவளை தோசையை குத்திட்டு மேலே மூடி வச்சுடுவான். ஃபைனாக அது பாட்டுக்க வெந்துட்டே இருக்கும். ஆனால் இது வேகத்துக்கு
5 நிமிஷம் ஆகும். ஒரு தோசை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஆகும். இன்னும் 2 பக்கமும் நல்லா சிவப்பாக வேகணும். அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வெந்திருக்கும். சரியா?